அப்புறம் மோகன்ராஜ் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? அன்பு சிவா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தொக்கு, அதுக்கப்புறம் ரசம் தான். இன்னைக்கு சிம்பிளாக தான். எங்கள் வீட்டில் பொதுவாகவே சிம்பிளாக தான் இருக்கும். நிறைய நாட்கள் சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதனால் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்பெஷலாக ஒன்றும்லாம் இல்லை. அதுவும் நம்ம புரட்டாசின்றதுனால சைவம் தானே, அதனால் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. அட விடுங்கள், பரவாயில்லை. ஓகே ஓகே சிவா. அதே டிஃபன், தோசை தக்காளி சட்னி. அப்படியா? எனக்கு கூட போர் அடிக்குது ரொம்ப. இட்லி தோசை சாப்பாடு இதையே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சப்பாத்தி, எக் பொடி மாஸ், கோகோனட் சட்னி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எப்பொழுதும் ஒரே இதே டிஃபன். ஆமாம் ஆமாம், அந்த ரைட் பண்ணுங்க. ஆமாம், வருவாங்க. ம் சந்திரன் அண்ணா வந்தால் நல்லாயிருக்கும். அவர் எப்போ லைவ் மூல வந்து வருவார் தெரில. நானே நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது மாதிரி பேச வரமாட்டேங்குது. எப்படின்னா யாருன்னா பேசுகிறாங்கன்னா அதை படிக்கவோ அதுக்கான பதில் சொல்கிறது எனக்கு தெரியுமே கண்டி. இந்த காமெடியாக ஒரு மாதிரி கிண்டலாக பேசுவாங்க இல்லையா, அது எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண தெரியலையா இல்லை என்னன்றதே தெரிய மாட்டேங்குது. அதுக்காகவே வந்து நான் யாரேன்னா ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஸ்பேனர் கொடுக்குறோம், அவங்களுக்கும் வந்து அவங்க ஏற்கனவே அந்த அண்ணா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய சேனலில் அவர் ஸ்பேனராக வந்து இருக்காருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அந்த டைமில் அவங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறத விட நம்ம என்கரேஜிங்காக வச்சுக்கிறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? இங்கே வரக்கூடாது, அடிப்பேன். சத்யா வாங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங்கா? குட் நைட்டு. உங்களுக்கு குட் ஈவினிங்கா? இன்னைக்கு இந்த டைமுக்கு குட் ஈவினிங்கா? எங்கே இருக்கீங்க? வாங்க, சாப்பிட்டீங்களா? ஓ சாரதி, சாரி சாரி, நான் சத்யான்னு படிச்சுட்டேன். சொல்லுங்க முத்துராமன். பாப்பா செல்லம் ஹாய். ஹாய் சொல்லுமா அங்கேருந்து. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைக் போடுங்க. பாருங்க அவங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, லைக் போடுங்க. சென்னை அப்படியா? ஓகே ஓகே. இல்லை குட் ஈவினிங் மேடம்னு சொன்னீங்களா? இப்போ நைட் ஆயிடுச்சுல்ல, அதனால் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டீங்களா நீங்கள்? நானும் சென்னை தான், சென்னையில் தான் இருக்கேன் நானும். லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மோகன்ராஜ் உங்கள் ஃபேஸு சப்பி க்யூட்டாக இருக்குது, பட் நிறைய பேர் பேட் கமாண்டு போட்டால் அதான் படிக்காதீங்க, குட் கமாண்டு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஓகே மோகன்ராஜ், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு அவ்வளோ வர்றதில்ல, யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க. 100 பேரில் எப்படி சொல்கிறேன்னா, நான் லைவ் முடியறதுக்குள்ளே ஒரு 100 பேர் பார்ப்பாங்கன்னா அதில் யாரோ ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த மாதிரி வருவாங்க. அதுவும் சில நாட்கள் அந்த மாதிரி வரமாட்டாங்க, என்றைக்கோ ஒரு நாள் தான் வருவாங்க. எனக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலை. அப்படி வந்தாலும் நான் படிக்கிறது இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆகிடும், ரொம்ப டிப்ரெஷனாக ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் சோஷியல் மீடியான்றது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அதை தெரிஞ்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது ஏன் நம்ம வந்து எடுத்துக்கணும்.